இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான காரணமா இருந்த நம்ம இசையும் விஷாலும் மாப்பிள்ள பொண்ணுக்காக இப்போ ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. ஏய் இசை, இதெல்லாம் உன் வேலை தானா? ஹலோ, இதெல்லாம் டூ மச். உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? இதுக்கெல்லாம் பதில் சிவா அண்ணன் தான் சொல்லணும். நீங்க என்ன கேக்குறதா இருந்தாலும் போய் சிவா அண்ணன் கிட்ட கேளுங்க. நீ சும்மா நடிக்காத. ஏங்க, ஆடுங்கள ரெண்டு பேரும் எல்லாரும் பாக்குறாங்கல்ல. ஐயோ ஐயோ, டான்ஸ் எல்லாம் ஆட பிடிக்காதுங்க. இல்ல என்ன ப்ரோ, ஆடுங்க ப்ரோ. நாங்களாம் ஆசைப்படுறோம்ல, ஆடுங்க ப்ரோ. என்ன சொல்றீங்க ப்ரோ? கல்யாணத்துக்கு வந்தவங்க முன்னாடி எனக்கு ஆட பிடிக்காது. ப்ரோ சொன்னா கேளுங்க ப்ரோ, ஆடுங்க ப்ரோ. இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. ஏப்பா, இப்ப இங்க நடக்கிற எல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சா நடந்துட்டு இருக்கு. நாங்கெல்லாம் சந்தோஷமா இல்லையா? நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இட்ஸ் செலிப்ரேஷன் யா. இத சொல்ற நான் யார் தெரியுமா? யாரு? விஷால், இங்க இருக்கிறது தாய் மாமா. கோச்சுக்கு போறாரு. தாய் மாமாவா? யாருக்கு? ப்ரோ இவருதான் ப்ரோ புது மாப்பிளைக்கு தாய் மாமா. மண்டபத்துக்கு இவங்களே இந்த ஆளை செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்களோ? இருக்கும் அந்த வேலையெல்லாம் இசை பண்ணக்கூடியவதான். மாப்பிளைக்கு தாய் மாமாவா? தம்பி, உனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இப்போ இவங்க பார்த்து வச்சிருக்காங்க பாத்தியா ஒரு மாப்பிளை. அந்த மாப்பிளைக்கு நான் தாய் மாமே கிடையாது. ஆனா அவர் தான் மாப்பிளை. ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு மாப்பிளை இருந்தாரு பாத்தியா, அவருக்கு நான் தாய் மாமே. ஆனா அவர் இப்ப மாப்பிளை இல்ல. இப்ப மட்டும் நீ ஆடல, நான் நேரா மணமேடைக்கு போய் கல்யாணத்தை நிறுத்திடுவேன். என்ன சொல்ற? சும்மா ஓவரா பண்றாங்க. இத பக்கம் தான் இங்க வந்தோமா? தேவையில்லாம இதை பார்த்துக்கிட்டு இரு இன்னும் என்ன வித்தையெல்லாம் காட்டுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, இப்ப என்ன பிரச்சனை? என்னால ஆட முடியாது. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல. ப்ரோ பாத்தீங்களா, அசிங்கமா இருக்கு ப்ரோ. நீங்க முதல்ல போங்க, போய் ஆடுங்க ப்ரோ. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, போய் ஆடுங்க ப்ரோ, போங்க. ஐயோ, அதுக்கு இல்ல. நான் தம்பி, நீ என் அளவுக்கு இல்லாட்டாலும் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யற. போய் ஒரு 4 ஸ்டெப் அப்படி இப்படி ஆடுப்பா, பயப்படாம போ. சார், ஆக்சுவலி சாரி சார், அவருக்கு ஆட தெரியாது சார். அத சமாளிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஆட வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏய், யார பார்த்து ஆட தெரியாதுங்கற? உங்களுக்கு தான் ஆட தெரியாதுன்னு சொன்னேன், பின்ன எனக்கா? எனக்கு ஆட தெரியும். ஆட தெரியும்னா போய் அந்த ஸ்டேஜ்ல போய் ஆடுங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, உன்னை விட நான் நல்லா ஆடுவேன். ப்ரோ சூப்பர் ப்ரோ, நீங்க போய் செமையா ஆடுங்க, போங்க. இசை, கைய கொடுங்க. Thank you. எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி கொஞ்சிக்கிறாளுங்க? அதான் தெரியல. சூப்பரா டான்ஸ் அம்மா, ஆடுங்க. நீ என்ன இங்க இழுத்துக்கிட்டு இருக்க? அவரே போயிட்டார்ல, போய் கூட சேர்ந்து போய் ஆடு போ. சரி ஓகே. எல்லாம் நம்ம ஏற்பாடுதான். சூப்பர் அப்படி சம்பந்தே? சிஸ்டர் கலக்குங்க.